உருவாக்கி நம்ம மனசுல தோன்ற வைக்குமா. நம்ம சிந்தனையற்ற ஒரு ஸ்டேட்ல இருக்கிறப்பதான் பிரபஞ்சம் நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நம்ம உள்ள கொண்டு வரும். சிந்தனை சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரே ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையே போட்டு அலசிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கரெக்டான வழி கிடைக்காது. எப்போ அந்த சிந்தனையை விட்டுட்டு நம்ம நிறைய டைம் நம்ம இதை அனுபவிச்சிருப்போம். ஒரு பிரச்சனை நடக்கும், நம்ம பாட்டுக்கு அதுல போட்டு என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது 4 பேர் அட்வைஸ் கேட்போம். அவன் 400 அட்வைஸ் கொடுப்பான். அந்த 400 அட்வைஸை நம்ம மைண்ட்ல போட்டு 4000 விதமான அட்வைஸ் வரும். அந்த 4000 விஷயமும் நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கும். எதுலையுமே சொல்யூஷனே கிடைக்காது. கடுப்பாய் வெறுத்து போய் அட போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் இல்லையா. விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஒரு நாள் 2 நாள் கழிச்ச பிறகு அதை பத்தி நம்ம திங்க் பண்ணாம இருந்தோம்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நிற்கும். தானாவே அந்த பிரச்சனை நிறைய பேருக்கு சால்வே ஆயிடும். அதுக்குதான் எப்பயுமே ஒரு பிரச்சனை வந்துன்னா பிரச்சனை அது போக்குல விட்டுருன்னு சொல்லுவாங்க. அது பாட்டுக்கு எப்படி வந்ததோ அப்படியே அந்த பிரச்சனை போயிடும். நம்ம அதை